ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் பிறக்க இருக்கின்ற 2024 புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா? எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த 2024? நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கன்னி ராசியில தான் இந்த அஷ்ட நட்சத்திரமானது இருக்குதுங்க. அஷ்ட நட்சத்திரத்தோட 4 பாதங்களுமே இந்த கன்னி ராசியில தான் அடங்கி இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரம் என்பது இந்த சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம்ங்க. இந்த சந்திர பகவான் கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஒரு வகையில புதனும் சந்திரனும் மகனும் தந்தையும்னு சொல்லலாம்ங்க. தந்தை மகன் உறவை குறிக்கக்கூடிய கிரகங்கள். அதன் அடிப்படையில கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கல்வியிலும் வாக்கிலும் புலமை பெற்றவங்களாக இருப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. உங்களுக்கு எப்பவுமே கல்வியாலும் பேச்சு திறமையாலும் செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்குங்க. பல இடத்துல பல நேரங்களில் உங்களுடைய கல்வி புலமையாலும் வாக்கு திறமையாலும் வெற்றிகளை பெறுவீர்கள். சரிங்க, அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, இந்த விதமான பலன்களை கொடுக்க போகுது? அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரை முதல்ல எடுத்த உடனே இந்த ஆண்டோட தொடக்கத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதியான இந்த சந்திர பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் இருக்காருங்க. உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் மக நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் போது இந்த புத்தாண்டானது பிறக்கிறது. அப்போ ஆரம்பமே உங்களுக்கு மிகப்பெரிய விபரீத மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. இந்த வருடம் இந்த 2024 உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், வேறு ஒரு ஊருக்கு போகிறது, வேலையை மாற்றுவது, அதாவது வேலை பார்க்கும் இடத்தை மாற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க. அதிலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்கும். அதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோக வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக சில குளறுபடிகள் நடக்கலாம். அப்போ வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அக்கறை தேவைங்க. திருமணத்திற்கு உரிய வரனை தேடிக்கொண்டு இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த திருமண காரியத்தில் சிறு தடைகள் ஏற்படலாம்ங்க. ஆனாலும் அந்த சிறு தடை ஏற்பட்டு பிறகு அந்த காரியமானது கைகூடும். உங்கள் நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடந்து அதனால் உங்களுடைய பொறுப்பு குடும்ப பாரம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. கல்வியில் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். புதிய அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. கடன் பட்டாவது, இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை தெளிவாக செய்வீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே போல் இந்த இராணுவம், காவல்துறை போன்ற விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இவற்றிலெல்லாம் வேலை தொழில் அமைவதற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி விபரீத யோகங்கள் என்ற விஷயமும் இருக்குதுங்க. அதை பார்த்தோம்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சினிமா, மீடியா, கலைத்துறையில், செய்தி ஊடகத்துறையில் திடீரென ஒரு பிரபலமாகக்கூடிய பாக்கியம்ன்றது இருக்குங்க. அந்த துறையில் ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் இப்போ வெற்றி பெறுங்க. இந்த 2024 உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் பிரபலமாவீங்க. அதன் மூலம் லாபமும் பெறுவீங்க.
அடுத்ததா பார்த்தோம்னா இந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது உங்க ராசி மீது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கிடைக்குங்க. அதன் அடிப்படையில் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடுங்க. அதே போல காதல்ல இருக்கீங்களா, அந்த காதல் நிச்சயமா கைகூடி வரப்போகுதுங்க. மேலும் வேறு ஒரு படிப்பு அடிஷ்னலாக படிக்கக்கூடிய யோகம், பட்டம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் உங்கள் ராசியில் ஜென்மத்தில் கேது பகவான் பயணித்து கொண்டு இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு அடியெடுத்து வைக்கிறார். அப்போ மே மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் பார்வையும் கிடைத்து ஜென்மத்தில் கேதுவும் வரும்போது உங்களுக்கு எதிர்பாராத பேர், புகழ், கௌரவம் உங்கள் அறிவாலும் உங்கள் பேச்சு திறமை மற்றும் உழைப்பாலும் கிடைக்கும். மிகப்பெரிய இலக்கினை அடைவீங்க. உங்கள் வாழ்நாள் லட்சியமானது நிறைவேறுங்க. கிடைக்காத கௌரவம், பெயர், புகழ் நிச்சயமாக கிடைக்கும். தனித்துவமாக உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தினை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. இதில் முக்கியமாக 3 விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. உங்களை விட பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள், உங்களுடைய பாஸ், சுப்பீரியர்ஸ் கூட உங்கள் உதவியை எதிர்பார்ப்பாங்க. அவங்க மூலமாக நீங்கள் எந்த விஷயத்தை நடத்திக்கிடணும்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக தானாக நடக்குங்க. 2வதாக பார்த்தோம்னா இந்த புதிய வண்டி வாகன சேர்க்கை, குழந்தை பாக்கியம் என புதிய சொத்துக்கள் மற்றும் புதிய உறவு சேர்க்கையானது ஏற்படும். 3வதாக பார்த்தோம்னா வெளிநாட்டு யோகம், வெளிநாடு, வெளி ஊர் பயணம், வேறு ஒரு ஊருக்கு மாறி போகிறது, இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் நிச்சயமாக நடக்குங்க. இது எல்லாமே நடந்தாலும் கண்டிப்பாக புதிய உறவு, புதிய சேர்க்கை, இந்த 2 விஷயமும் இந்த 2024ஆம் ஆண்டு இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை தேடி வரும், நாடி வரும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஜென்மத்தில் கேது வருவதால் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. ஜீவ சமாதி வழிபாடு சிறப்பு தரும். 7ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் பயணத்தை கொடுப்பார், பணம் கொடுப்பார். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. மற்றபடி பயம் தேவையில்லை. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே புத்தாண்டு பலன்கள் 2024ஆம் ஆண்டிற்குரிய பலன்களை பதிவிட போகிறோம். பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலமாக தான் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய பதிவுகளை உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நல்லது நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.